உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இரு. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். சொல்லுங்க, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இறங்க பண்ணுவார். கைகளை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிபந்தனை இல்லாம ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தையும் கொடுக்க மாட்டார். நிபந்தனை விதிப்பார். என்ன? என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளை நீ அனுசரிக்க பயத்தோடு நடுக்கத்தோடு. ஏன்னா இந்த நாள் 6 நாள் நீ எவ்வளவு வேணாலும் வேலை செய்ய, 24 மணி நேரம் செய்ய, வேலை வேணான்னு சொல்ல, இரவு பகல் இரவு பகல். ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனா தேவனை துதிக்கிற நாள், அவரை ஆராதிக்கிற நாள், அந்த நாள் தேவ சமூகத்துல உன்னை அவர் எதிர்பார்க்கிறார். உன்னை எதிர்பார்க்கிறார். உன் சொந்த பேச்சை பேசாதன்றார். அப்படின்னா அன்னைக்குதான் கல்யாணம் போவோம், கல்யாணத்துக்கு போவோம், அன்னைக்குதான் வீடு குடி போகிறாங்கன்னு போவோம், அன்னைக்குதான் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, வீட்டில் இருப்போம், அன்னைக்குதான் ஏதாவது ஒன்று செய்வோம். பாருங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த பேச்சை கூட பேசாது. சொந்த பேச்சை கூட பேசாதன்னா அப்ப வேலைக்கு போக சொல்லுவாரா? சொல்லுங்க. அப்ப கல்யாணத்துக்கு போக சொல்லுவாரா? சொல்லுங்க. அப்ப வேற என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, உன் காலை விலக்கி உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். சில நேரங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப எல்லாருக்கும் அதுதான் தொக்கு. என்ன சொல்லுவாங்க? நான் தான் தொக்கு, இவர் என்கிட்ட தான் வராரு, எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்ட தான் சண்டை போடுவார். வீட்டில் உட்காந்துருப்போம்ல, 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பிள்ளைய விட்டு 4 பிள்ளை 3 பிள்ளை நல்லா இருக்கும், ஒரு பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சுட்டே இருக்கும். அப்போ அதுக்கிட்ட தான் அப்பா போவார். அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் நான் தான் தொக்கு, என்னதான் அடிப்பாங்க, என்னதான் பேசுவாங்க, என்னதான் திட்டுவாங்க. அதே போல இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தொக்கு. அன்னைக்கு தான் எல்லா வேலையும் செய்வோம், சொந்த வேலையை அன்னைக்கு தான் செய்வோம், சொந்த பேச்சு அன்னைக்கு தான் செய்வோம், அன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு போவோம், அன்னைக்கு தான் கல்யாணம் வைப்போம். என்ன பண்றது? உலகத்தான் செய்யலாம், தப்பு இல்லை, உலகத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, சத்தியம் தெரியாது. அப்ப உன்னை நேசிக்கிறவங்க, உன்னை அன்பு செலுத்துறவங்க, உன்னை உன் கடவுளை கும்பிடாதபடி உன்னை செய்யறாங்களே, அது அவங்களுக்கு பாவமா இருக்காதா? அது அவங்களுக்கு சாபம் வராதா? நீ அதுக்கு ஒத்து போறீல்ல? அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க பாவம். அவங்கள பாவத்துக்கு உட்படுத்துறவங்க நீங்க தான். அவங்க கூப்பிடுறாங்க, நீங்க போகும்போது அவங்களை நீங்க என்ன பண்றீங்க? பாவத்துக்கு உட்படுத்துறீங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த பாவம், அந்த ரத்த பலியை அவங்க மேல செலுத்துறீங்க. நீங்க போய் எல்லாம் தெரிஞ்சும் எல்லாம் அறிந்தும் தெரியாத ஒரு அப்பாவி மனுஷன் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு, ஒரு அப்பாவி ஜனங்கள் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியத்தை அறிஞ்சு நீங்க சத்தியத்தை தெரிவிக்கிற நீங்க, இங்க உலகத்தை ஆசீர்வதிக்கப்பட போற நீங்க, உலகத்துக்கு மேலான ஏணிப்படியை வச்சிருக்கிற நீங்க, அவங்க சொல்ற பேச்சை கேட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம உங்க சொந்த பேச்சை கேட்டுட்டு உங்க இஷ்டமான இடத்துக்கு நடந்து போய் உங்க இஷ்டமான காரியங்களை செய்யும் போது ஆண்டவருக்கு என்ன பண்ணுவாரு? கோபம் வருமா வராதா? சொல்லுங்க. அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை வாளாக்காமல் தலையாக்குன்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க. அவரு உன்னை தலையாக்காம என்ன பண்ணுவாரு? வாளாக்குவேன். ஐயோ நான் வாளாயிட்டேனே, நான் வாளாயிட்டேனே அப்படின்னு நீ கத்துனீங்கன்னா என்ன நடக்கும்? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. இதுல ஞாயிற்றுக்கிழமையில நீ வரும்போது உன்னை ஏனியா அவர் இருக்கிறாரு, அந்த ஏணிப்படியில உன்னை ஏற்றி விடுகிற தேவன் அவர் இருக்கிறாரு. அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களிலே. சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் பக்கத்துல பிடிச்சி கையை பிடிச்சி நீங்க இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றீங்க, ஒரு பிரமாணம் பண்றீங்க. கையை பிடியா, கை இருக்காயா, கையில் என்ன கேளுங்க, நான் தரேன். உனக்கு இஷ்டமான இடத்துக்கு சொல்லுங்க.